கரங்களை தட்டி உற்சாகமாக வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டத்திற்கு. சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வியாதியின் வேதனை எல்லாம் அறிக்கை செய்ய விசுவாசத்தோடு மறைந்ததே என்னை விட்டு. ஓ, வியாதியின் வேதனை எல்லாம் மறைந்ததே, மறைந்ததே என்னை விட்டு. சுகமானேனே உம் தழும்புகளால், என் பரிகாரி கர்த்தர் நீரே. சுகமானேனே உம் தழும்புகளால், என் பரிகாரி கர்த்தர் நீரே. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இல்லை, சாபம் இனி இல்லையே. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லையே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. சொல்வோம். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். மரணத்தின் வலிமை முற்றும் ஜெயித்தார்த்தம் மரணத்தினா. ஓ, மரணத்தில் வலிமை முற்றும் ஜெயித்தார்த்தம் மரணத்தினா. வென்றெழுந்தார் ஜெய வீரராய், சாகாமை நான் பெற்றிட.
ஜெய வீரரா சாகாமை நான் பெற்றிட கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். துயரத்திலே கூப்பிட்ட எனக்கு நீர் பதில் தந்தி, உடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கினீரே. நன்றி அப்பா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. சொல்லுவோமா? குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, உயிருள்ள நாளெல்லாம் எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்கா, உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே. எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்கா, உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்வோமா? தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே, பாத்திரரே துதி உமக்கே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் தூயராக, நீர் பரிசுத்தராக, நீர் பாத்திரராக நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்களுக்காக இந்த பூமியில வந்து உம்முடைய ஜீவனை தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கிரீடங்களை கழற்றி உம்முடைய பாதங்களில் வைத்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய ஆண்டை கர்த்தர் தாமே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நன்மை உங்களை வந்து சேரும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கேர்சல் செய்தியை நம்ம தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 6 அதிகாரம் 1-2 வசனங்களில்
6 அடிப்படை உபதேசங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆகையால் இந்த நாளில் 5வது உபதேசமாகிய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 57:15 நாம் வாசிக்க கேட்போம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் தேவனை நித்தியவாசி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நித்தியம் என்கின்றது தேவன் வாழ்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. நித்தியம் என்று சொல்லி பார்க்கும்போது அது முடிவில்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நித்தியமானவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு நாமம் உண்டு. ஏனென்றால் அவர் நித்தியமாய் வாழுகிறவராய் இருக்கிறார். அவர் நித்தியத்தில் வாழுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த இடத்துல பரலோகம் என்கின்ற அந்த காரியத்தை அது குறிக்கிறதாய் இருக்கிறது. அப்போ அந்த பரலோகத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். அங்கு காலங்களுக்கு முடிவே இல்லை. அது நித்தியமான ஒரு காலங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவராய் இருக்கிறார். அதை தான் அது குறிக்கிறது. ஆகையால் நாமும் கூட மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உயிர்த்தெழுந்து நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழும் பாக்கியத்தை தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் மரிக்க போகிறோம். இந்த பூமியில் நாம் மரிக்கும் பொழுது நாம் ஏற்கனவே நம்முடைய தலைமை போதகர் நாம் கற்றுக் கொடுத்தபடி நாம் ஒரு சரீரத்தில் வாழ்கிறோம். நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ 3 பகுதிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நான் மரித்து போகும் பொழுது என்னுடைய சரீரத்திலிருந்து உயிர் பிரிக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த மரணம், உலக பிரகாரமாக சொல்லப்படுகிற மரணம், இந்த சரீரம் அது செயலிழக்குதே தவிர, ஆனால் ஆவியும் ஆன்மாவும் அது உயிரோடு தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு இருக்கிற அந்த உறவு இருக்கிறபடியினால் நாம் தேவனோடு கூட அவரோடு கூட நித்தியமாய் நாம் சஞ்சரிக்க போகிறோம், வாழப்போகிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களை நாம் பார்ப்போம் என்றால் அவர்களுடைய ஆவி ஏற்கனவே மரித்து போய் தான் இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் மரிக்கும் பொழுது அவர்களுடைய சரீரம் மரிக்கிறது, ஆவி ஏற்கனவே மரித்து போயிருக்கிறது, ஆன்மா அது தேவனிடத்துக்கு போகும். அங்கே நியாய தீர்ப்பு அங்கு உண்டாகும். அப்போ உயிர் தெழுதல் என்கின்ற காரியம் நாம் ஆவியையும் ஆன்மாவையும் குறித்து சொல்லப்படவில்லை. நம்முடைய ஆவி தேவனுக்குள் ஏற்கனவே ஜீவனை பெற்றிருக்கிறது. யாத்ராகமம் 3:14 நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9:27 நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் ஒரு நாள் அவர்கள் மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாருமே இங்கே உலகத்தில் நான் மரிக்கவே போகிறதில்ல, மரிக்காமல் நான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் கூட அது நிறைவேறப் போவது கிடையாது. ஏனென்றால் தேவன் நியமித்த ஒரு காரியமாக இருக்கிறது. மரணம் என்பது இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்ம இந்த பூமியின் வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம். ஆனால் அதற்கப்புறம் நித்தியமாய் நாம் தேவனோடு வாழப்போகிறோம் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, அந்த நித்தியமாய் நாம் வாழப்போவதற்கு முன்பாக நியாய தீர்ப்பு என்கின்ற ஒரு காரியம் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எல்லா மனிதர்களுக்கும் மரணம் எப்படி நிச்சயமோ அதே போல் நியாய தீர்ப்பும் நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு மனிதன் செய்த காரியங்களின் அடிப்படையில் அங்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், மரிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரகசிய வருகையில் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால், அப்பொழுது நாம் என்ன பண்ணுறோம், உயிரோடே நம்ம இருக்கிறோம், ஆனால் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அதற்கு பின்பாக நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆகையால் மரணத்திற்கு பின்பாக அங்கே நியாய தீர்ப்பு உண்டு. அதே போல்
அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆகையால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கு நம்ம பார்க்கிற காரியம், மரித்தவர்கள் மீண்டும் எழுப்பப்படுகிறார்கள், அதே போல் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் அந்த நியாய தீர்ப்புக்காக நாம் கடந்து போகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆகையால் நியாய தீர்ப்புக்கென்று தேவன் ஒரு நாளை முன் குறித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக ஒரு நாள் போய் நாம் நிற்க போகிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்கின்றது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் அவருக்காக நாம் வாழ வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இல்லை என்றால் அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆக நாம் பார்க்கிறோம், இது எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. மற்றவர்களை நாம் பார்ப்பதை பார்க்கிலும் நம்மை நாம் கவனித்து நாம் ஒரு நாள் நியாயம் விசாரிக்க போகிறோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் தங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்போ தங்களை குறித்து சிந்தித்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். குற்றம் சாட்டுகிறவர்களாக அல்ல, அவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக, அந்த நித்தியத்துக்கு அவர்கள் போய் சேரத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் நம்மை முதலாவது ஆயத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவது அவசியமாய் இருக்கிறது. அதே தான் நம்ம பார்க்குறோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், நாம் இந்த பூமியில் வாழ்ந்து நாம் செய்த காரியங்கள், நன்மை செய்தோம் என்றால் அதற்கேற்ற பலன், நன்மையை நாம் அடைவோம். தீமை செய்வோம் என்றால் அதற்கேற்ற பலனை நாம் அடைந்து தீர வேண்டும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ எல்லாரும் எல்லா கிரியைகளிலும், எல்லா வார்த்தையிலும், எல்லா செயல்களிலும் அது கணக்கிடப்படுகிறது. அது நியாயம் விசாரிக்கப்படுகிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. வீணான வார்த்தைகளை நாம் பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். வீணான செயல்களை நாம் செய்வதை விட்டுவிட வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நாம் இந்த நியாயத்தீர்ப்பு நாளில் அது மீட்கப்படும்படியாக அதற்கேற்ற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் ஆண்டவர் வார்த்தையில் நம்ம கொடுத்துருக்க, அவர் நம் ஆத்துமாவை காக்கிறவர், மீட்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆவியானுடைய உதவியை நம்ம பெற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு சாட்சியான வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்று நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை கனப்படுத்துவார், தேவன் நம்மை உயர்த்துவார். அவரோடு கூட நித்தியத்தில் வாழும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகையால் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்கள் மேலும் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனோடு நித்தியத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையும் பாரமும் நமக்கு அவசியமாய் இருக்கிறது.
பிரசங்கி 3:21 நாம் வாசிக்க கேட்போம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது மிருகங்களின் ஆவி அது கீழே போகிறது, மனிதர்களுடைய ஆவி மரித்து போகும்போது அது மேலே ஏறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் மேலே ஏறி அது நியாய தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிற காரியம், சரீரம் அது மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது என்று சொல்லி பார்க்குறோம். போன வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அது மேலே ஏறுகிறதுன்னு பார்த்தோம். அங்கே மேலே அது எங்கே ஏறுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது அது மீண்டுமாய் தேவனிடத்துக்கு திரும்புகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்பொழுது அது எல்லா மரித்து போன ஆவிகளும் அவைகள் தேவனிடத்துக்கு திரும்புகிறதா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லா ஆவிகளும் மேலே ஏறுது, ஆனால் அங்கே அவர்கள் இருக்கிற இடத்தில் அது வித்தியாசம் இருக்கிறது என்பதை புதிய ஏற்பாட்டில் நம்ம லூக்கா புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 16:22 முதல் 26 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஸோ இந்த இடத்துல 2 மனிதர்கள் மரித்து போவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த 2 மனிதர்களும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறதாக வசனம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட லாசரு ஆபிரகாமின் மடிக்கு, அதாவது பரதேஸ் என்கின்ற அந்த இடத்திற்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். அது ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு இடமாக, ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடமாக, ஒரு தங்குகிற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பணக்காரன் அவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது வேதனைப்படுகிற பாதாளத்துக்கு போகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது என்று சொல்லி நாம் பார்த்தாலும் அங்கே மேலே போனதுக்கப்புறம் அவர்கள் தங்குகிற இடம், அவர்கள் இளைப்பாறுகிற இடம், நியாயம் தீர்க்கப்படுவதற்காக இவர்கள் அந்த இடத்துல காத்திருக்கிறார்கள். நியாயம் தீர்க்கப்படுகிறதற்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அது தேவன்தான் அந்த நாளை அறிந்திருக்கிறார். ஆகையால் அது வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையால் மரித்து போன யாவரும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இல்லை, அவர்கள் வித்தியாசமான இடத்தில் அவர்கள் வைக்கப்படுகிறதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்போ ஆவி ஒரு மனிதனை விட்டு அது வெளியே போகும் பொழுது அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஆவியாய் இருக்கும் என்றால், தேவனோடு உறவை மீண்டும் பெற்றுக்கொண்ட ஆவியாய் இருக்கும் என்றால், அந்த ஆவியும் ஆத்மாவும் அது பரதேசுக்கு கொண்டு போகப்படுகிறது. அந்த இடத்துல அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேகர் அந்த இடத்துல காத்திருக்கிறார்கள். ஸோ அவர்களோடு கூட இணைந்து காத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த இடத்துல அங்கே கஷ்டம் கிடையாது, அந்த இடத்துல சந்தோஷம் உண்டு, அமைதல் உண்டு, இளைப்பாறுதல் அங்கே உண்டு. அதே நேரத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் தருணம் கிடைத்தும் அதை மிஸ் பண்ணவங்களுடைய வாழ்க்கை அது பாதாளத்தில்
என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அது வேதனை உள்ள ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது நித்திய ஆக்கினை தீர்ப்பை குறித்து சொல்லப்படவில்லை. இது ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு வேதனையான ஒரு காரியம். அங்கே எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் இளைப்பாறுகிறார்களோ அதுபோல் இளைப்பாற முடியாத ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது என்று சொல்லி இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல ஒருவரை ஒருவர் அவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த இடம் இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் அங்கே பரலோகத்தில் போய் பார்த்தாலும் இவர்கள் இன்னார் என்று கண்டு கொள்ள முடியும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமின் மடியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது ஆபிரகாம் என்று அங்கே கண்டு கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பணக்காரன் அது தான் வீட்டுக்கு வெளியே இருந்த அந்த பிச்சைக்காரனாகிய லாசருதான் இவன் என்பதை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ ஒருவரை ஒருவர் அங்கே பார்க்கும் பொழுது இவர்தான், இவங்க தான், இவங்க இங்கே வாழ்ந்தாங்களே, அங்கே வாழ்ந்தாங்களே, இப்படி இருந்தாங்களே அப்படின்றத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்குற காரியம் மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் சம்பவங்கள் இப்படி நடந்துச்சு, இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலை, அதையும் அங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இவங்க வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்துச்சு என்பது. ஸோ அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துக்கும் இந்த இடத்திற்கும் அது ஒரு விலக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அங்கேருந்து இங்கே வர முடியாது, இங்கேருந்து அங்கே போக முடியாது, ஆனால் பார்க்க முடியும், அதே நேரத்தில் பேசக்கூட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தான் எண்ணுகிற காரியத்தை வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்த அங்கே முடிந்தது. அப்போ அந்த பணக்காரன் வேதனையில் இருக்கும் பொழுது அவன் அங்கே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள இந்த லாசருவை அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அங்கே சொல்லப்படுகிற காரியம், தீர்க்கதரிசிகள் அங்கு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே போதும், இங்கிருந்து ஒரு நபர் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம், மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவங்க நினைவு கூற முடிகிறது. அதே நேரத்தில் தான் நினைக்கிற காரியத்தை அங்கு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ எனக்கு உதவி செய்யுங்க நாங்கள் கேட்டாலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பிரித்து வைக்கப்பட்ட ஒரு இடங்களாக அவைகள் இரண்டும் வித்தியாசமான இடங்களாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர்கள் போய் அந்த ஆவிகள் தங்கும் பொழுது அதற்கு பின்பாக அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக ஒன்றாக மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள். ஆகையால் நாம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதல் என்பது அது நிச்சயமாய் உண்டு. ஆகையால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஒரு இளைப்பாறுதல் இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். நியாய தீர்ப்புக்கு பின்பாக நித்தியமாய் தேவனோடு கூட அவர்கள் வாழப்போகிறார்கள். அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் அந்த இளைப்பாறக்கூட, அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்களால இளைப்பாறக்கூட முடியாத ஒரு இடத்திற்கு அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். ஆனால் நியாய தீர்ப்புக்கு பின்பாக அவருடைய வேதனை அது நித்திய வேதனையாய் இருக்கிறது, அது மிகுந்த வேதனையாய் இருக்கிறது. அதுதான் அந்த பாதாளம், அந்த அக்கினி நிறைந்த அந்த இடம், அது மிகவும் வேதனை உள்ள ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நரகம் என்று அது அழைக்கப்படுகிறது. அப்போ இப்போ அந்த காத்திருக்கிற நேரத்தில் அவங்க இருக்கிற இடம் அது அல்ல, அது வித்தியாசமான இடம். ஆனால் நியாய தீர்ப்புக்கு பின்பாக அந்த அக்னி கடலில் அவர்கள் போடப்படும் பொழுது அதன் வேதனை அது நித்தியமான வேதனையாய் இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் நான் எப்படினாலும் நான் வாழலாம், அப்படி அல்ல. நான் இஷ்டம் போல் நான் வாழ்கிறேன், நான் இங்கே வாழ்ந்து இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போயிடும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. இதற்கு பின்பாக நாம் வாழப்போகிறோம். தேவனோடு வாழப்போகிறோமா, இல்லை அக்னி கடலில் வேதனையில் நாம் தவிக்க போகிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு
அவருடைய வார்த்தையின்படி உண்மையாய் கடைசி வரைக்கும் வாழ்வது அவசியமாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எப்படினாலும் வாழலாம், அப்படி அல்ல. முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நாம் தேவனோடு கூட வாழத்தக்கதாக அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த நம்முடைய உறவினர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால், நம்முடைய நண்பர்கள் இன்னும் மீட்கப்படாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால், இன்றைக்கி அவர்களுக்காக நாம் பாரப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் வேதனைப்பட போகிறார்கள். நம் கண்களுக்கு முன்பாக அவர்கள் அலறப்போகிறார்கள், அவர்கள் கதறப்போகிறார்கள், அவர்கள் கெஞ்ச போகிறார்கள், என்னை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து காப்பாற்று என்று சொல்லி. அப்பொழுது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி தேவன் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஆத்துமாக்களை மீட்கும்படியாக நாம் பாரப்பட்டு செயல்படுவோம், பாரத்தோடு செபிப்போம். நாம் அவர்களை சந்தித்து ரட்சிப்பை குறித்து நம்ம சொல்லுவோம், சுவிசேஷத்தை அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். ஏனென்றால் நாம் பரலோகத்தில் இல்லை அந்த பரதேசில் நாம் சந்தோஷமாக இளைப்பாறுகிற நேரத்தில் அவர்கள் நம் கண்களுக்கு முன்பாக வேதனைப்படுவதை பார்ப்பது அது கூடாத காரியமாய் இருக்கிறதல்லவா? ஆகையால் இந்த நாளில் அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அது இனி நடக்கப் போகிற ஒரு காரியம்தான். ஆனால் அதை இன்றைக்கி நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்றால் இங்கே பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை மாறும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். மற்றவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கின்ற பாரமும் நமக்கு உண்டாகும். ஆகையால் இந்த சத்தியம் இது நிச்சயமாய் நிறைவேறப் போகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமாய் நடக்கப் போகிற ஒரு காரியம். ஆகையால் இதை நம்முடைய மனதில் வைத்து இந்த பூமியில் நாம் வாழ்வோம் என்றால் நாம் உண்மை உள்ளவர்களாக உன்னதமான வாழ்க்கை வாழ ஆவியானுடைய உதவியோடு நாம் நிச்சயமாய் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். நாம் மரிக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்து தேவனோடு கூட நாம் நித்தியமாய் வாழும் பாக்கியத்தை நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நாம் தவறி விடுவோம் என்றால், சில காரியங்களில் அலட்சியமாய் நாம் விட்டு விடுவோம் என்றால் ஆபத்து நமக்கு காத்திருக்கிறது. ஆகையால் ஜாக்கிரதையாய் நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு விளைவு உண்டு என்கின்ற உணர்வோடு நாம் வாழ்வோமாக. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை மீட்கும் பணியில் நாம் துரிதமாய் நாம் செயல்படுவோமாக. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போனாலும் வரலாம். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவர் அதற்கான சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதை நம்முடைய கண்கள் காணுகிறது, நம்முடைய காதுகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆகையால் ஆயத்தப்படுவோமாக. இந்த புதிய ஆண்டில் 2024 ஆண்டுடைய வருகை இருக்கலாம். நம்முடைய காலத்தை நாம் ஆதாயப்படுத்தி கொள்வோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டு நாம் சீரான நேரான ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். கடைசி வரைக்கும் நிலை நின்று நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோமாக. அதே நேரத்தில் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை நாம் மீட்க எழும்புவோமாக, செயல்படுவோமாக. கர்த்தர் நம்முடைய செயல்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களையும் ஆயத்தப்படுத்தி உங்களை சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கொடுப்பாராக. இந்த புதிய ஆண்டின் அந்த ஆசீர்வாதத்தில் இந்த காரியத்தை நினைவில் வைத்து நீங்கள் அதற்காக செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய பிரயாசங்களுக்கு பலனை காண செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் பெரியவர் அப்பா. கர்த்தாவே, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அப்பா நாங்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அப்பா நாங்கள் செம்மையாய் கர்த்தாவே வாழ்ந்த வாழ்க்கையின்படியாக அப்பா உம்மிடத்தில் வந்து சேருகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் நாங்கள் வாழ எங்களை நீர் அப்பா ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல, இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகரை நாங்கள் மீட்கும்படியாக அவர்கள் கர்த்தாவே எங்கள் கண்களுக்கு முன்பாக கதறுவதை அப்பா நாங்கள் பார்க்காதபடிக்கு அவர்களை மீட்டு கொள்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக பாரத்தோடு ஜெபித்து செயல்படுகிறவர்களுக்கு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீர் கொடுப்பீராக அப்பா. சத்ருவின் கர்த்தாவே அப்பா அந்த பிடியில் இருக்கிறவர்கள் அவர்கள் மீட்கப்படட்டும் அப்பா.
அப்பா, சத்ருவினுடைய கையில் இருக்கிற ஆத்துமாக்கள் மீட்கப்படட்டும் அப்பா. பரலோகம் கத்தாவே அப்பா நிரம்பட்டும். பிசாசினுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை நாங்கள் கொள்ளை பொருளாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இந்த பூமியில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all.